அன்புக்குரிய சகோதரிகளே, முன்னாடி வச்சிருக்கிற புத்தகத்தில் வந்தவுடனே இந்த தர்ஜுமா இது யார் மொழிபெயர்த்தது தெரியுங்களா? இதுதான் தமிழ் மொழியில் வந்த முதல் மொழிபெயர்ப்பு. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்த குரானுடைய மொழிபெயர்ப்பு இது. இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக குரான் வசனத்துக்கு இப்படி அர்த்தம், ஒரு வசனம் சொல்லிவிட்டு உடனே அதுக்கு இது அர்த்தம்னு தமிழில் பார்த்துடுறோம், சொல்லிடுறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள், ஆலிம்கள் இது மாதிரி மொழிபெயர்ப்பை ஈஸியாக பார்த்துட்றாங்க. குரான் இதுதான் சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப எளிது இது. ஆனால் இவர் 1920 மொழிபெயர்த்தார் இதை. 1920க்கு முன்னாடி இப்படி குரானுக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது. தமிழில் யாருமெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. கிட்டத்தட்ட தமிழ் மொழிக்கு குரான் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட 1000 வருஷமாக வாழ்ந்த தமிழ் முஸ்லீம்களுக்கு குரான் என்ன, குரான் தெரியும், அரபியில் தெரியும். அரபு மொழியில் ஃபுல்லாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ், அதெல்லாம் ஓதுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தமிழில் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அரபு மதரசாக்களில் போய் படிச்சுட்டு வந்த வெகு சில ஆலிம்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். இவர் முதல்ல மொழிபெயர்த்தார். ஆனால் மொழிபெயர்க்க கூடாதுன்னு பெரும் போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டில். இந்த மொழிபெயர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி எல்லா காரியங்களுமே அப்படி தான். எதையுமே அவ்வளோ எளிதாக இன்றைக்கி நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு நன்மைகளும் அவ்வளோ எளிதாக கிடச்சிடலாம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தியாகம் இருக்குது, பெரிய உழைப்பு இருக்குது. அந்த வகையில் ஒரு பெரும் உழைப்பை கொடுத்து பெரும் தியாகத்தை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இருக்குது இந்த குரானை மொழிபெயர்த்து முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி மொழிபெயர்க்கிறவங்க ஈஸியாக மொழிபெயர்ப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு டவுட்டுன்னா இப்படி போய் எடுத்து பார்த்துருவாங்க. அன்றைக்கி எதை பார்ப்பார் இவர் தான் எல்லாத்தையும் உருண்டு புரண்டு எடுத்தாகணும். 25 ஆண்டுங்கிறது எவ்வளோ பெரிய காலம், மனித வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட பாதி. அவ்வளவு காலத்தை செலவழித்து அர்ப்பணித்து இதை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் நமக்கு அந்த தியாகமோ அதனுடைய வழிகளோ தெரியாத காரணத்தினால இது சாதாரணமாக இப்படி இருக்குங்க. இந்த வழிகளை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இதை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். இது எவ்வளோ பெரிய உழைப்புக்கு பிறகு கிடச்சிருக்குது. சாதாரணமாக நம்ம தகப்பனாரிடமிருந்து நம்ம பிள்ளைங்க செலவுக்கு காசு வாங்குகிற நேரத்தில் செலவு பண்ணுறதும், அந்த பிள்ளைங்க அவங்களே சம்பாதிச்சு அந்த காசை செலவு பண்ணுகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மன உணர்வுல வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 50 ரூபா செலவழிக்கிறதுக்கு 1000 யோசனை யோசிப்பான். ஆனால் அதே அத்தாட்ட வாங்கி எதாவது 100 ரூபா கொடு, எதாவது 50 ரூபா கொடு, எதாவது 150 ரூபா கொடு, அதுக்கு ஒரு 1000 ரூபா ஃபீஸ் கட்டிடு, இதுக்கு ஒரு 1000 ரூபா ஃபீஸ் கட்டிடு. சர்வசாதாரணமாக ஃபீஸ் கட்டலாட்டி கோவப்படுவான். டீச்சர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, டியூஷனில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ என்ன கெட்டவே மாட்டேங்கிற அப்படின்னு. அத்தாவுடைய வலியோ வேதனையோ எதுவுமே தெரியாது பிள்ளைங்களுக்கு. ஆனால் அந்த பிள்ளை அடுத்து ஒரு 5-6 வருஷம் கழித்து, ஒரு 7-8 வருஷம் கழித்து அவன் படித்து முடித்து வேலைக்கு போய் அவன் ஒரு சின்ன வேலையை வீட்டில் இல்லாமல் சொல்லுவான், அந்த இதுக்கு பணம் கொடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அன்றைக்கி தானே கொடுத்தோம், ஒரு வாரம் தானே ஆச்சு, ஒரு மாதம் தானே ஆச்சு, கொடுக்குறதுக்கு ஒன்றையும் கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடிய காரணம் என்னென்னா அதனுடைய வழி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தகப்பனார் செலவழிக்கும் போது இருந்த வழி அவனுக்கு தெரியலை. அதனால் இதெல்லாம் பெரும் தியாகம். இந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் இந்த மக்களுக்கெல்லாம் தகும். அவ்வளோ பெரிய உழைப்பு. காசு பணமும் கிடையாது அவரிடத்துல. பணம் இல்லாத நேரத்தில் பணத்துக்காக வேண்டி இதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அலையாக அலைஞ்சார். கொஞ்சம் ஒரு பார்ட்டுக்கு திருச்சியில் இருக்கிற ஒரு டீமு ஹெல்ப் பண்ணாங்க. அதை வச்சுக்கிட்டு, ஏன்னா இதுக்கு மொழிபெயர்க்க உட்காந்தாருன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 24 மணி நேரம் இதை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு 2 வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு வசனத்தை எடுத்து அதை மொழிபெயர்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நாட்கள் ஓடிடும். கிராமரில் மொழிபெயர்ப்பு பார்க்கணும், தஃசீர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும், நான் அதுக்கு பொருத்தமான வார்த்தையை தான் போடுறோமா அல்லது தப்பான வார்த்தையை போடுறாங்களா அப்படின்னு தமிழ் மொழியில் அதுக்கான ஈக்குவலண்ட்டான இது பார்க்கணும், அதனுடைய கிராமர் பார்க்கணும். அதனால் ஒரு வசனத்தை மொழிபெயர்க்கிறதுக்கே அவ்வளோ பெரிய சிரமம் அவங்களுக்கு ஆயிரும். அப்போ யாராவது பொருளாதார ரீதியாக பொறுப்பெடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மொழிபெயர்ப்பு வேலைகள் சாத்தியப்படும். ஆனாலும் அவர் உறுதியாக இருந்தார், இது செய்யப்பட வேண்டிய வேலை, சாதாரண வேலையில் இது ஒரு முக்கியமான ஒரு வேலை. உலகத்தினுடைய பல மொழிகளில் குரான் கொடுக்கப்பட்டுருச்சு. இன்னும் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழ் மொழியில் கொடுக்கப்படலை. அதனால் நம்ம அதை வேலையை செய்யணும்னு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு பாகம்னு நினைக்கிறேன். அநேகமாக 30வது ஜுஸுவாக இருக்கும். 30வது ஜுஸுவை மொழிபெயர்க்கிறதுக்கு திருச்சியில் ஒரு சங்கம் ஒன்று, இஸ்லாமிய சங்கம்ன்ற பேரில் ஒரு சங்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த சங்கத்தை சார்ந்தவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியலை, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப அவர் ஹைதராபாத் நிஜாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். வேறு யார் வழியாவோ ட்ரை பண்ணி வச்சு போய் ஹைதராபாத் நிஜாம் ஒரு பெரிய தொகை கொடுத்தாரு. அதன் வச்சு நிறைய கொஞ்ச நாள் வேலையை பார்த்து அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இலங்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி பல பேரிடத்துல போய் தேடி பாடுபட்டு அதுக்கான பொருளாதார உதவிகளை வாங்கி அதுக்கு பிறகு அதை பிரிண்ட் பண்ணி அதுக்கு பிறகு இந்த தமிழ் உலகத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20க்கு நெருக்கமான மொழிபெயர்ப்புகள் இருக்கிற
20க்கு நெருக்கமான மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அஃபீஷியலாக ஒரு 16 மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இன்னொரு 4-5 மொழிபெயர்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது, ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறது. ஏறத்தாழ 20 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆனாலும் கூட மொழி அடிப்படையில் மொழி வல்லுநர்களால் பார்க்கப்படக்கூடிய குரான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த அப்துல் ஹமீது பாக்கவி பாய்ந்த பாய்ச்சல்னு சொல்கிறதா இருந்தால் அந்த மொழியில் அவர் பயன்படுத்திய அந்த லாவகம் அந்த மொழியில் ஊர்னவங்களுக்கு தான் தெரியும். 2 மொழியையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்து அதை ரசிக்கிறவங்களுக்கு இவர் பாய்ந்த பாய்ச்சலை, இவர் அடைஞ்ச தூரத்தை, அதுக்கு பிறகு மொழிபெயர்த்து யாருமே அடையலைன்னு சொல்லுகிற அளவிற்கு முதல் மொழிபெயர்ப்பாளரே ஆகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக நமக்கு தமிழில் கிடைச்சார். ஒரு பெரும் தியாகம். இதை பார்த்தோன்னே அவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் உங்களோட இந்த செய்தியை நான் பகிர்ந்துக்கிட்டேன்.